யுஜிசி விதிமுறைகளை பயன்படுத்தி தனியார் பல்கலைக்கழகங்களுடன் தனியார் பொறியியல் கல்லூரிகள் இணைய தொடங்கியுள்ளன. இதனால் நடுத்தர மற்றும் ஏழை மாணவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டின் முன்னணி பொறியியல் கல்லூரிகளில் ஒன்றான SSN கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இருந்து படிப்படியாக விலகி சிவ்நாடார் பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்படுவது உறுதியாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகமும் AICTEயும் அனுமதி அளித்துள்ள நிலையில் 2026-27 கல்வியாண்டு முதல் SSN என்ற பெயரில் புதிய மாணவர் சேர்க்கை நடத்தாமல் சிவ்நாடார் பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட கல்லூரி பெயரில்தான் சேர்க்கை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி ஒவ்வொரு கல்லூரியும் தனியார் பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து கொண்டால் இடஒதுக்கீடு முற்றிலும் இல்லாமல் போகும் என கல்வியாளர்கள் எச்சரிக்கின்றனர். இது கண்டிப்பா நம்முடைய தமிழக மாணவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய மாணவர்களுக்காக இவ்வளோ ஃபீஸ் கொடுத்து படிக்க முடியாது. பட் அதே அவங்களால கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கலந்தாய்வில் அவங்க போடும்போது அவங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மி. அடுத்தது ரிசர்வேஷன். இப்போ நிறைய டீம் யூனிவர்சிட்டிஸில் இப்போ ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் அப்ளைஸ் ஒன்லி இன் கவர்மெண்ட் அட்மிஷன்ஸ், கவர்மெண்ட் அலாட்டட் அட்மிஷன்ஸ். பட் அதே டீம் யூனிவர்சிட்டியில் அவ்வளோவா ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி. இது மட்டும் இல்லாமல் பொறியியல் படிப்புகளுக்கான கல்வி கட்டணம் பல மடங்கு உயர்வதுடன் தமிழ்நாடு அரசின் கலந்தாய்வு அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறாமல் போகும் சூழ்நிலை ஏற்படும் என்றும் தெரிவிக்கின்றனர். தனியார் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெறுவதை UGCயின் 2023 விதிமுறைகள் ஏற்கனவே எளிதாக்கியுள்ளன. 2035க்குள் அனைத்து இணைப்பு கல்லூரிகளும் தன்னாட்சி எனப்படும் அட்டானமஸ் கல்லூரிகள் அல்லது பல்கலைக்கழகத்தின் அங்கமாக மாற வேண்டும் என்ற இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய நடைமுறைகள் நடுத்தர ஏழை மாணவர்களின் பொறியியல் கல்வி கனவை சிதைக்கும் என்பதே கல்வியாளர்களின் கருத்தாக உள்ளது. சன் செய்திகளுக்காக சிபி நந்தன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.